அனைவருக்கும் வணக்கம். நமது சுதந்திர தின விழால நமது மாண்புமிகு பாரத பிரதமர் என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தீபாவளி சர்ப்ரைஸ் காமிச்சிருக்கு அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் கடந்த செப்டம்பர் மாசத்துல நடந்த 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துல என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பல்வேறு பொருட்களுக்கு உண்டான வரி விகிதத்தை ரேட்டை குறைச்சாங்க. பொருட்கள் சேவைகளோட ரேட்டை குறைச்சாங்க. இப்போ அதுல ஒரு முக்கியமான சேவை துறைகளோட வரியையும் குறைச்சிருக்காங்க. அதுல ஒரு சில கண்டிஷன்ஸ்களும் கொடுத்துருக்காங்க. நம்ம தொடர்ந்து வீடியோல அதை பத்தி நிறைய பார்க்க போறோம். இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற மிக முக்கியமான ஒரு சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய டிராவல் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல அடிக்கடி போய் ஹோட்டல்ல தங்குறவங்களா இருக்கட்டும், இல்ல நீங்க உங்களுடைய வாடிக்கையாளர்கள் லாட்ஜ் ரெஸ்டாரண்ட்ஸ், அதாவது உணவகம் இல்லாம வெறும் ரூம்ஸ் மட்டும் வச்சிருக்கிறீங்களா இருந்தா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சேஞ்சஸை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சிருக்கிறீங்க, அதாவது லாட்ஜ் வச்சிருக்கீங்க. அந்த லாட்ஜுக்கு வச்சிருக்கிறவங்களோட வரி விகிதங்கள் வருகிற 22/9 முதல் மாற்றப்படுகிறது. என்ன சார் சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஒரு லாட்ஜில் இருக்கிற ரூமோட யூனிட் ரெண்ட், அதாவது வாடகை, லாட்ஜுக்கு நீங்க வசூல் பண்ற ரூம் ரெண்ட் 7,500 ரூபாய்க்கு உள்ள 7,500 ரூபாய் அதற்கு கீழே இருக்கிற வரைக்கும் இதுவரைக்கும் நீங்க 6% சிஜிஎஸ்டி, 6% எச்ஜிஎஸ்டி, 12% 21/9 வரைக்கும் நீங்க வசூல் பண்ணி கட்டிக்கலாம். அதை இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 22/9 முதல் 5% குறைச்சிருக்காங்க. ஸோ ஒரு வெல்கம் சேஞ்சஸ். எல்லா ரூம் ரெண்ட்டும் 7,500 அதற்கு கீழே இருக்கும் பட்சத்தில் 22/9 முதல் அபிஷியலா இதற்கு உண்டான நோட்டிபிகேஷன் கன்ஃபார்ம் பண்ணி வந்த பிறகுதான் இந்த மாற்றத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி அபிஷியலா ஒரு நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா எல்லா ரூம்ஸோட ஜிஎஸ்டி டாக்ஸ் 5% தான் உங்ககிட்ட வசூல் பண்ணுவாங்க. 2.5% ஜிஎஸ்டி, 2% எச்ஜிஎஸ்டி உங்ககிட்ட வசூல் பண்ணுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமா அடுத்த ஒரு கண்டிஷன்ஸ் நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் ஹோட்டல்ஸ் லாட்ஜஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வர இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை எடுத்து கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு அந்த ரூமுக்கு உண்டான ஏதாவது சர்வீசஸ் பண்ணிருக்கீங்க, இல்ல ரிப்பேர்ஸ் ஏதாவது மெயின்டெனன்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த இன்புட் எல்லாம் அந்த 12%ல கழிச்சு கட்டிட்டு வந்திருப்பீங்க. இனிமேல் அப்படி ரெஸ்டாரண்ட்ஸ் உங்களுடைய மொத்த ரூம் வாடகை 7,500 அதற்கு கீழே இருக்கும் பட்சத்தில் 5% மட்டுமே வசூல் செய்ய வேண்டும். இன்புட் எடுக்க கூடாது. ஸோ உங்களுக்கு எந்த விதமான இன்புட்டும் கிடையாது. இது சார் ஒரு ஆப்ஷனலா சார், நான் 12 போயிட்டு இன்புட் எடுக்கலாம்னா கிடையாது. 12% முற்றுமாக நீக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு 5% மட்டுமே, எந்த விதமான இன்புட்டும் எடுக்கக்கூடாது. ஸோ இந்த முக்கியமான சேஞ்சஸை ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் கிளைண்ட்ஸ் வாடிக்கையாளருக்கு தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து நம்ம 56வது கவுன்சில்ல வந்திருக்கிற சேஞ்சஸை பத்தி தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.